இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு, ஜீரகம், 3 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் க்ளீனாக வதக்கிட்டு அது கூடவே நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா வதக்கிட்ட பிறகு கூடவே தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது மேலே மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா 2 நிமிஷம் தக்காளியை வதக்கிட்டேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு கடாயில் 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காவை எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், 4-5 காஞ்ச மிளகாய், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் 2 மினிட்ஸ்க்கு வதக்கிட்டேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சைஸ்க்கு எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சலை ஆட் பண்ணி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி க்ளீனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சா நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.